அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. 2026-2027 நிதியாண்டிற்கான தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இன்றைய தினம் 10 மணி அளவில் காலை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமளி ஏற்படுத்துவார்களா, அமளியில் ஈடுபடுவார்களா, எதிர்ப்பு குரல் எழுப்புவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பொதுவாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் நாட்களில் அமளி போன்றவை ஏற்படாது அப்படிங்கிற நிலையிலும் கூட நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய அந்த கைது நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. தொடர்ந்து தமிழக அரசுடைய அந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில எதிர்க்கட்சிகளுடைய இன்றைய திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம பார்க்கிறோம். காவிரி விவகாரம் குறித்தும் மேகதாது பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறாங்க. முக்கியமா நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த கைது விவகாரத்தையும் எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்க இன்னைக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. சோ இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்க்கட்சிகள் என்னென்ன திட்டங்களை கையில் எடுக்க இருக்கிறாங்க, இன்னைக்கு சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல என்னென்ன விஷயங்கள், இது குறித்து தொடர்ந்து முடிய செய்தியாளர் ஜெரி விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். தமிழக பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல் எதிர்க்கட்சிகள் என்னென்ன விவகாரங்களை இன்றைய தினம் கையில் எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட விவகாரங்களையும் எழுப்ப வாய்ப்பு இருக்கு. மின்சார பிரச்சனை, மின்கட்டண குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் குரல் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அடிப்படை பிரச்சனையா இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை அப்படிங்கிற விவகாரங்களையும் இன்னைய தினம் சட்டமன்றத்தில் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பட்ஜெட் தாக்கலின் போது இது போன்ற செயல்பாடுகள் நடைபெறுமா என்பது ஒரு புறம் கேள்வியா இருந்தாலுமே இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அதன் மீதான எதிர்பார்ப்பு ஒருபுறம் அப்படின்னா எதிர்க்கட்சிகளுடைய திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் என்னென்ன விவகாரங்கள் குறித்து எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மேலும் என்னென்ன விவகாரங்கள் இருக்கு ஜெரி? ஷியாம், வணக்கம். 2026-27 நிதியாண்டிற்கான முதல் முழு நிதிநிலை பட்ஜெட்டை இன்று தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்ய இருக்கிறது. இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு முக்கியம். காரணம், அது இந்த பட்ஜெட் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் என்பதனால கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக முதலமைச்சர் தலைமையில, துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தலைமையில ஆய்வு கூட்டம் தினந்தோறும் நடைபெற்றது. இப்படியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள், முதலமைச்சர் என இந்த பட்ஜெட்டை பார்த்து உருவாக்கி இருப்பதாகவே கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழல்ல இன்று நிதியமைச்சர் முழுவதுமாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த சூழல்ல எதிர்கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பையும் கோரிக்கைகளையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சிகள் இன்றைக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல சிலவற்றை அறிவிப்புகளாவே முன்கூட்டியே தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், 200 யூனிட் உள்பட பல்வேறு விஷயங்களை, அது காலை உணவு திட்ட விரிவாக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை சொன்னதை தெரிவிச்சிருந்தாலும் கூட இன்னும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்குது. மகளிர் சம்பந்தமாக, மாணவர்கள் சம்பந்தமாக, தொழிலாளர்கள் தொடர்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட் மீது இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூடி இருக்கிறது. அதற்கு காரணம், நேற்றைய தினம் நடந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க. காலையில் அவர் அழைச்சிட்டு போய் மாலை வரைக்கும் இந்த பயணம் நெடு பயணமாக தொடர்கிறது. இதற்கு இடைப்பட்ட தூரத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக திமுகவினர் இந்த கைதை கண்டிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. அப்போ ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் பொழுது பல திமுக நிர்வாகிகள் காயமடைகிறாங்க. தற்பொழுது கூட மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக இந்த கைது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கொதிநிலையை உருவாக்கி இருக்கிறது. தற்பொழுது வரை அந்த வெப்பம் தனியல அப்படின்னும் சொல்லலாம். அதற்காக தான் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னதாக எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவைக்கு வருவதற்கு முன்னதாக
திமுக தலைவர் மு க ஸ்டாலினை உதயநிதி ஸ்டாலின் சந்திக்க சென்றிருக்கிறாரு. இன்னைக்கு எது குறித்தெல்லாம் கேள்வி எழுப்பலாம், இன்றைக்கு என்ன மாதிரியான எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம் என்பது குறித்து ஆலோசிச்சிருப்பதா கூறப்படுது. பொதுவாகவே சட்டப்பேரவையில நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது எதிர்க்கட்சிகள் மௌனம் காப்பாங்க. முழுவதுமாக நிதி அமைச்சர் தாக்கல் செய்யற வரைக்கும் காத்திருப்பாங்க. அதன் பிறகு சட்டப்பேரவைக்கு வெளியில வந்து அவங்க எது மாதிரியான முழக்கங்கள் எழுப்ப போறாங்களா, இல்ல சாலை மறியல் பண்ண போறாங்களா, இல்ல பதாகைகள் பிடித்து எதிர்ப்புகள் தெரிவிக்க போறாங்களாங்கிறது அவங்களுடைய விருப்பம். இருந்தாலும் கூட ஒரு எதிர்க்கட்சி தாக்கல் செய்யும் வரை முழுமையாக காத்திருப்பாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல நம்ம நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது எந்த எதிர்க்கட்சியுமே ஒரு கடுமையான எதிர்ப்புகளை சட்டப்பேரவையில தெரிவிச்சது கிடையாது. ஆனா இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய கைது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது தற்பொழுது வரை ஒரு முக்கிய பிரச்சனை அதிமுகவுக்கு இருக்கிறது. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுக்கு பிறகு அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அதிமுகவினுடைய கொறடா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சபாநாயகரை சந்திச்சு 4 முறை மனு கொடுத்திருக்கிறாங்க, 2 முறை கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இதுவரை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது அதிமுக ஒரு அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க. நேற்றைய தினம் சபாநாயகரை சந்திச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கல, அதாவது தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது அதிமுகவும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது தொடர்பாக கேள்விகள் எழுப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி தமிழகத்துல விவசாயிகளுடைய முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது காவிரி நதிநீர் தொடர்பான பிரச்சனை. காவிரி நதிநீரை திறந்து விடல, அதே போல குறுவை சாகுபடிக்கு உரிய நேரத்துல தண்ணீரை திறந்து விடல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதனால இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக சரி, அதிமுகவில் தகுதி நீக்கம் செய்யப்படுற அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதையும் தாண்டி விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திச்சு இது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்னும் தெரிய வருகிறது. கடந்த முறையும் வாயை தொடங்க சிஎம் சார் அப்படின்னு பதாகைகள் பிடித்து வந்ததை கூட நம்மால பார்க்க முடிகிறது. இது போன்ற எதிர்ப்புகள் பட்ஜெட் நிதிநிலை தாக்கல் செய்த பிறகு இந்த திமுகவினுடைய எதிர்ப்புகள் வெளிப்படுத்தலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட பொதுவாகவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிதிநிலை தாக்கல் செய்யும் பொழுது எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஜெரி, நீங்க சொன்ன மாதிரியே கடந்த சில நாட்களாகவே தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் இதை எப்படி செவ்வனே தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறதுல மும்முரமா அவங்க ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில பட்ஜெட் ஒருபுறம் தாக்கல் செய்யப்பட இருக்கு. பொதுமக்களோட எதிர்பார்ப்பு, பல்வேறு துறைகள் சார்ந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்க்கட்சிகள் மட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் எழுப்பப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க விரிவா. மின் கட்டண உயர்வு, மின் கட்டண இந்த குளறுபடிகளாக இருக்கட்டும், மேகதாது, காவிரி விவகாரம், இப்படி பல விஷயங்கள் பேசப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் எதிர்க்கட்சிகள் தரப்புல, அதாவது திமுக தரப்புல உதயநிதி கைது நடவடிக்கைக்காக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாளைய தினம் பட்ஜெட் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல உதயநிதியோட இந்த கைது நடவடிக்கை உதயநிதி பட்ஜெட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என்று திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டு இன்றைய தினம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை இல்லத்தில் சந்தித்துவிட்டு பட்ஜெட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். அவரது கைது நடவடிக்கை தொடர்பாகவும் எதிர்ப்பு குரல்கள் எழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.